என் ஃபேஸ் நல்லா இருக்கா, க்ளோவிங்காக இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நேற்று வந்து நான் லைஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு அக்கா வந்து என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் உங்கள் முகத்துக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த மேக்கப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ஒரு பவுட்ரு போட்டு டீப் க்ளூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அவங்க கேட்டப்போ என்னென்னா, எப்படி அக்கா உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோவிங்காக இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கே தெரியல என் ஃபேஸ் வந்து உண்மையாலே க்ளோவிங்காக இருக்கான்னு. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறனால தான் கண்டிப்பாக நான் ஐலாஷஸ்லாம் செஞ்சுருக்கேன், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? தப்பி என்னை கேட்டிங்கன்னா, நான் வந்து பெரிய அளவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. சும்மா நமக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி தான் நார்மலாக மேக்கப் பண்ணிக்குவேன். அப்போ என்கிட்ட கேட்டப்ப ஆமாவாக்கா அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நம்மளோட சஃப்ரான் சோப் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சொல்லப்போனால். ஸோ இந்த சஃப்ரான் சோப் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரிஜினலான குங்குமப்பூ, ஓகேங்களா? குங்குமப்பூ வந்து அப்படியே குச்சி குச்சாக நிற்காது, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சிட்டோன்னு அது அப்படியே மெல்ட் ஆகிரும், பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப குங்குமப்பூ கலந்து பாலில் கொடுப்பாங்க. அதே குச்சி குச்சாக இருந்தால் ஒரு அம்மாவுக்கு வந்து கொடுப்பாங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப? கிடையாது இல்லையா? ஸோ இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஸ்கின் வந்து ஆன்டி ஏஜிங்கு க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறது தெரியுமா? இது வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆக்சுவலி வந்து சொந்தமாக செய்கிற ரோஸ் வாட்டர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லைக் க்ளோவிங்கான ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, மச்சாம கத்தக்கான ஈவனான ஸ்கின் டோன் வேணும், அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 100 கிராமு, ஓகேங்களா? 100 கிராமு. ஸோ வேண்டியவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உண்மையாலே சொல்கிறேன், வாசமாக இருக்கும், பத்து நான் சொல்கிறேன், நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் டபுள் கிளென்ஸை பண்ணுங்கள். நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. போட்டுட்டு ஜென்டலி வந்து ரப் பண்ணுங்கள். இந்த பேட்சாக இருக்கும், அப்படியே கருப்பாக இருக்கும், மூக்குக்கிட்டலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒண்டி யூஸ் பண்ண பத்தாது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி ஏதாவது ஒரு பிராண்டில் உள்ள சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். பக்கம் நம்மளோட என்ன சொல்லுவாங்க, வெயிலோட தாக்கம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன்னு நினைப்பீங்க, இருந்தாலும் அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் டோனை வந்து கொஞ்சம் ஷேட் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட.